ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன், ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி விஷ்ணு நிவாசம், பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸில் இன்னைக்கு மத்தியானம் 1 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி நாளைக்குண்டான டோக்கன் 17,000 போல் கோட்டா ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸ்லாட் கூட அதிகாலைக்குண்டான 3 மணி ஸ்லாட் 4 மணி ஸ்லாட்லாம் கூட ஓப்பன் ஆகியிருந்தது. சாயந்தரம் 4:30 மணிக்கு டோக்கன் தீர்ந்துருச்சு. இந்த ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம நடந்தும் போகலாம், கார்ஜி பஸ்லேயும் போகலாம். அண்ட் இப்போ சொன்ன 3 இடங்களில் ஏதாச்சும் ஒரு இடத்துல க்யூவில் நின்று ஆதார் காமிச்சு டோக்கன் வாங்கிக்கலாம். நமக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்குமோ அந்த இடத்துல. அலிப்பிரி நடைபாதை, ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையில் எந்த டோக்கனும் கொடுக்கறது கிடையாது. ஸ்ரீவாரிமெட்டில் கொடுத்துட்டு இருந்த திவ்யதர்ஷன் டோக்கன் பூதேவி காம்ப்ளெக்ஸில் தனி கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்க. அங்கே இன்றைக்கு மத்தியானம் 1 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி திவ்யதர்ஷன் டோக்கன் 3,000 போல் நாளைக்குண்டான டோக்கன் கொடுத்துட்டு இருந்தாங்க. 5 மணி போல் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் செக் பண்ணப்போ டோக்கன்ஸ் அவைலபிளாக இருந்தது. டோக்கன் தரிசனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 5லேருந்து 7 மணி நேரம் ஆகலாம். டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 12லேருந்து 16 மணி நேரம் ஆகலாம். 300 தரிசனத்தில் 2.5 மணி நேரத்தில் சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வந்தவங்க ஷேர் பண்ணாங்க. தரிசனத்துக்கு போகிறீங்கன்னா இதுக்கு ஒரு கொடை வச்சுக்கோங்க. அண்ட் ஒரு முக்கியமான அப்டேட், செப்டம்பர் 24ஆம் தேதியிலேருந்து திருமலாவில் ஸ்ரீவாரி பிரம்மோத்சவம் ஸ்டார்ட் ஆகிறதுனால எப்போவுமே பிரம்மோத்சவம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி புஷ்கரணி தீர்த்தத்தை க்ளீன் பண்ணுவாங்க. கோயில் கோபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற குளம். ஸோ அதை இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க மெயின்டெனன்ஸ் ஒர்க். ஆகஸ்ட் 19ஆம் தேதி வரைக்கும் இந்த மெயின்டெனன்ஸ் ஒர்க் போகும். தண்ணியெல்லாம் எடுத்து ரிப்பேர் ஒர்க்கெல்லாம் பார்த்து மறுபடியும் தண்ணி ரிப்பேர் பண்ணி செட் ஆகிறதுக்கு ஆகஸ்ட் 19ஆம் தேதி வரைக்கும் அனுமதி கிடையாது. புஷ்கரணி தீர்த்தத்தில் பகல் பொழுதாக இருக்கட்டும், அங்க பிரதட்சணம் டிக்கெட் புக் பண்ணியிருந்தாலும் அதுக்கும் சரி, குளிக்கிறதா இருக்கட்டும், உள்ள தண்ணியே இருக்காது. நீங்கள் அங்க பிரதட்சணம் புக் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் ரூம்லேயே குளிச்சுட்டு ஈர துணியோடு போங்க. பப்ளிக் கம்யூனிட்டி காம்ப்ளெக்ஸில் ஸ்டே பண்ணிங்கன்னா அங்கேயே கூட குளிச்சுட்டு போகலாம். இல்லைனா வராகசுவாமி கோயிலுக்கு பேக் சைடில் பாத்ரூம்ஸ் இருக்கும், அங்கே தண்ணி வரும், அங்கே நம்ம குளிச்சுட்டு ஈர துணியோடு போகலாம் அங்கே பிரதட்சணம் டிக்கெட் புக் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா. ஸோ ஆகஸ்ட் 19ஆம் தேதி வரைக்கும் இன்னையிலேருந்து புஷ்கரணி தீர்த்தத்தில் பக்தர்கள் குளிக்கிறதுக்கு அனுமதி கிடையாது. நோட் பண்ணிக்கோங்க. நேற்று ஆந்திர பிரதேஷ் சிஎம் அவங்க கபிலேஸ்வரர் கோயிலில் சுவாமி தரிசனம் பார்த்துருக்காங்க. க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் செய்த மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் நீங்கள் எப்போ கபிலேஸ்வரர் கோயிலுக்கு போனாலும் மிஸ் பண்ணாமல் நம்மாழ்வார் சன்னதி இருக்குது, மறக்காமல் போங்க. 1500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோயில் அது. உள்ள நம்மாழ்வார், ஸ்ரீ ராமானுஜர், திருமங்கையாழ்வார், திருவரங்க தமுதனார் 4 ஆழ்வார்கள் இருக்காங்க. எப்படி தாயார்கிட்ட சொன்னால் நம்ம வேண்டுதல் சீக்கிரமாக பெருமாள் கிட்ட போய் சேருமோ, அதே மாதிரி ஆழ்வார்கள் கிட்ட சொன்னாலும் நம்ம வேண்டுதல் பெருமாள் சீக்கிரமாக எடுத்துப்பார். ரொம்ப விசேஷமான கோயில் அது. நீங்கள் கபிலேஸ்வரர் கோயிலுக்கு போனீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள் நம்மாழ்வார் சன்னதி. ஆனால் அங்கே தைலக்காப்பு எவ்ரி மந்த்து செய்கிறாங்க. நான் சப்ஸ்கிரைபர்ஸ்கிட்ட சொன்னேன், அவங்க ஆயில் வாங்கி கொடுத்தாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம கேஷை கூட கொடுக்கலாம், தைலக்காப்புக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. அங்கே கோயிலில் மாமா இருப்பாங்க, அவங்கள்ட்ட கேளுங்க டீட்டெயில்ஸ். நீங்கள் போனீங்கன்னா மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். நம்மாழ்வார் சன்னதி இருக்குது கபிலேஸ்வரர் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே. கீழ் திருப்பதி கோதண்டராம சுவாமி கோயிலில் இன்னிலேருந்து பவித்ரோத்சவம் ஸ்டார்ட் ஆகுது. கீழ் திருப்பதி கோவிந்தராஜ சுவாமி கோயிலில் 28ஆம் தேதி ஆடிப்பூரத்தை முன்னிட்டு கோவிந்தராஜ சுவாமியும் ஆண்டாள் நாச்சியாரும் அலிப்பிரிக்கு போவாங்கன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. திருமலாவில் கூட மலையப்ப சுவாமி தாயார் அனந்தாழ்வார் தோட்டத்தில் எழுந்தருள்வாங்க. நேற்று திருப்பதியில் சுவாமி தரிசனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 90,011 பேர். உண்டியில் சேர்ந்த காணிக்கை 4.23 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 33,328 பேர். லக்கி டிப்பில் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யாதவங்க செய்துக்கோங்க. நாளைக்கு 10 மணியோட க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அண்ட் நாளைக்கு 12 மணி போல் லைவாக லக்கி டிப் கண்டக்ட் பண்ணி ரிசல்ட் அப்டேட் பண்ணுவாங்க. பதிவு பண்ண எல்லாருமே செலக்ட் ஆகணும்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிப்போம். 22ஆம் தேதி 3 புக்கிங் இருக்குது. காலையில் 10 மணிக்கு ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவாவும் புஷ்பயாகமும், மத்தியானம் 3 மணிக்கு வர்ச்சுவல் சேவாவும், அதற்குண்டான தர்ஷன் டிக்கெட்டும் ஓப்பன் பண்ணுறாங்க. புக்கிங்கில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அண்ட் டிடிடிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் இருந்தாலும் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் டோக்கன் வாங்கிட்டு போகிறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். அப்படி டோக்கன் வாங்குகிற பிளானில் இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு 10 மணி போல் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன்னா இப்போ சொன்ன 3 இடங்கள் ஏதாச்சும் ஒரு இடத்துலையும்
டிவே டோக்கன்னா பூதேவி காம்ப்ளெக்ஸ்லையோ வாங்கிட்டிங்கன்னா ஷியோராக டோக்கன் கிடச்சிரும். ஓரளவுக்கு 6 to 7 மணி நேரத்துக்குள்ளார இலவச தரிசனத்துலேயே நம்ம சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வந்துடலாம். திருமலாவில் ஆஃப்லைன் ரூம் தினமும் காலையில் 5 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸில் மட்டும் கொடுக்குறாங்க. கீழ் திருப்பதியில் விஷ்ணுநிவாசத்தில் மட்டும் ஆஃப்லைன் ரூம்ஸ் கொடுக்குறாங்க. காலையில் 4 to 5 நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்னா 5 to 6 கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க ஆஃப்லைன் ரூம்ஸ். ஆஃப்லைனில் ரூம் எடுக்கிறதுக்கு நம்மக்கிட்ட டிக்கெட் இருக்கணுங்கிறது கிடையாது. ஆனால் ஒருத்தர் க்யூவில் ஆதார் காமிச்சு அவங்க பேரில் பதிவு பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா பே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சாவி வாங்குறப்போ குறைஞ்சது 2 பேராச்சும் இருந்தால் தான் சாவி கொடுப்பாங்க. எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தினமும் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.